CSK Fortress breach consistently. Another loss for CSK at Chepauk. ஸோ இன்னொரு ஒரு லாஸ் சிஎஸ்கேக்கு அட் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபோர்ட்ரஸ்ட்டு சொல்கிற சேப்பாக் வந்து இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமையல. ஆஃப்டர் த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் லாஸ் அகெயின் எல்லா டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும். ஸோ இந்த ஒரு கேமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சேலோடு தான் இருக்குது. பட் நான் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். லெட் சி த ரிவ்யூ ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் PBKS த பேட்டில் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்ட்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி PBKS வந்து ஸ்ட்ரெயிட்அவே bowling அப்படி தான் சூஸ் பண்ணாங்க. லைக் ஒரு ஓப்பனிங் வந்து அந்தளவுக்கு பெருசாக சிஎஸ்கேக்கு இந்த கேம் ஒரு செட் ஆகலை. லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 2 minutes ஒரு நல்ல இன்டென்ட் காட்டின ஆயுஷ் மாதிரி திஸ் கேம் வந்து ஒரு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஷேக் ரஷீதுக்கு கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயும் கொஞ்சம் பேட்டில் படாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரிஸ் அடிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அகெயின் நம்பர் 3 சாம் கரன் வந்தார். லைக் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஏன் டெவால் பிரேவிஸை இது பண்ணல. டெவால் பிரேவிஸ் SA20 வந்து ஒரு நம்பர் 3 நம்பர் 4 பிளேயர் தான். ஸோ டெவால் பிரேவிஸை ஏன் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ நம்பர் 4 இந்த கேம் ரவீந்திர ஜடேஜா தான் வந்தார். ஹர்ப்ரீத் பிரார் ஓவரில் ஒரு 3 பவுண்ட்ரிஸ் வச்சு அதுக்கப்புறம் தே ஆல்சோ கான். ஸோ அப்போ தான் சாம் கரன் டெவால் பிரேவிஸும் கொஞ்சம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் நல்ல ஒரு சிஎஸ்கே கிளிக் ஆச்சு இந்த ஒரு கேம். ஸோ கொஞ்சம் நல்ல இன்டென்டோடய ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் ஏன் சாம் கரன் நம்பர் 3 வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்ச இந்த ஒரு சமயத்தில் போய் ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினார் சாம் கரன். ஆல்மோஸ்ட் ஒரு 88 runs. ஐ திங்க் இது ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஃபார் சாம் கரன் IPL. ஸோ ஒரு நல்ல ஒரு நாக். டெவால் பிரேவிஸ் ஒரு 32 ஒரு க்ரூஷியல் கேமியோ ஆட்டு இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிமைனிங் ஆஃப் பேட்டர்ஸ் யார்கிட்டன்னு பெருசாக ரன்ஸ் வரல. லைக் MS தோனி ஒரு பவுண்ட்ரி ஒரு 6 அடித்தாலும் தே ஆல்சோ கோஸ் ஃபார் த பிக் ஷாட், he also gone. ஸோ ஒரு நல்லா போயிருந்த அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்படியே PBKS வந்து எக்ஸ்ட்ராடினரி புல் பேக் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஏன்னா சாம் கரன் டெவால் பிரேவிஸ் ஆடிந்த அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 210 215 அந்த மாதிரி போகிற சுச்சுவேஷன் இருந்ததா பார்த்தீங்கன்னா அப்படியே புல் பேக் பண்ணேன். courtesy goes to யுவேந்திர செஹல். 19th ஓவர். ஏன்னா MS தோனி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்கிறது லைக் எல்லா கேப்டன்ஸ்க்கும் தெரியும். ஸோ அந்த டாக்டிக்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த ஒரு கேமில் இது பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா MS தோனி செஹல் ஒரு 6 அடித்தாலும் அதுக்கு அடுத்த பாலே விக்கெட், செஹல் விக்கெட் எடுத்தார், MS தோனி விக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் கூடா, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அகமது 3 பேரும் லாஸ்ட் 3 balls விக்கெட் ஹேட்ரிக் வேறு எடுத்திருக்காரு. ஸோ 19th ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டேர்னிங் ஓவராக இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 186 ஒரு அந்த சிஎஸ்கே ஃபைனலாக அடித்த ஸ்கோருக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆனதுக்கே அந்த ஒரு 19th ஓவர் தான் மெயின் ரீசன். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹேட்ரிக் பை யுவேந்திர செஹல். இதுக்கு முன்னாடி சேப்பாக்கில் வந்து ஒரு பாலாஜி அகெயின்ஸ்ட் PBKS எடுத்தார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ செஹல் ஃபார் PBKS அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே அட் சேம் சேப்பாக். ஸோ செஹலுக்கு இது 2வது ஹேட்ரிக். ஸோ இந்த ஒரு இதில் பார்த்தா சிஎஸ்கே வந்து ஒரு 190 runs ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 191 அப்படின்னா சரி ஓரளவுக்கு சேஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா ஃபைட் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது நடக்கல. ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் பிரியன்ஷ் ஆர்ஜியும் சரி பிரப்சிம்ரன் சிங்கும் சரி 2 பேரும் நல்லாவே தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் யூஷுவல் ஒரு கேப்டன்சி நாக் நல்லாவே ஆடினார். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் லேக்கிங்காக ஆச்சு இந்த ஒரு சீசனில். லைக் இந்த கேம்லேயும் அதை ஒரு சில இதில் நம்ம பார்த்தோம். ஸோ பிரப்சிம்ரன் சிங் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு 50, அது ஸ்ரேயஸ் ஐயரோட ஒரு பிரில்லியன்ட் கேப்டன்சி நாக். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 wicketsல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ அந்த கடைசி 2 ஓவர் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு, எங்கே ஒரு மாதிரி இதாகும். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா PBKS நல்லாவே தான் பண்ணது இந்த ஒரு கேம். ஸோ 4 wickets டிஃப்ரென்ஸில் வந்து PBKS பீட் சிஎஸ்கே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்கே இஸ் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் டாடா IPL 2025. ஸோ ஃபஸ்ட் டீமாக வந்து அஃபிஷியலி எலிமினேட் ஆகிருக்காங்க சிஎஸ்கே இந்த ஒரு சீசன்லேருந்து. ஸோ நிறைய பேச வேண்டியது சிஎஸ்கே டீம்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு நம்ம. லைக் இந்த சீசன் சிஎஸ்கேக்கு இட்ஸ் நாட் அ சீசன் ஃபார் சிஎஸ்கே. லைக் ஹோம்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா சேப்பாக்குங்கிறது சிஎஸ்கே ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த ஃபோர்ட்ரஸ் வந்து சிஎஸ்கேக்கு வந்து
ப்ளஸ்ஸாக அமையல. ஸோ அப்படி ஆப்போசிட்டாக நடந்துருக்குது. அட் த சேம் டைம் பிளேயர்ஸும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து சிஎஸ்கேக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் சீசனாக அமைஞ்சிருக்கு. ஸோ வெல் பிளேட் பை பிபிகேஸ். அண்ட் தென் சிஎஸ்கேக்கு வந்து இதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் 4 கேம்ஸில் வின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபேன்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஹாப்பினஸ் தருவாங்களா, அப்படி இல்லைனா தென் அந்த லாஸ்ட் 4 கேம்ஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களாங்க. நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் கைஸ்.